மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மறு ஜென்மம் எடுக்கும் மகரம் ராசி கண்டிப்பாக சிகரத்தை தொடும் அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவில் கொடுத்துருக்கிற ஹெட்டிங்கே நம்மளை ஒரு தைரியம் தன்னம்பிக்கைக்கூடிய அமைப்பில், நம்ம எந்த ஒரு விஷயத்திலுமே முயன்று முன்னேறி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில், நம்மளையே ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா சந்தோஷத்தின் உச்சியில் கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய அமைப்பில் தான் இந்த பதிவினுடைய டைட்டில் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் சில நண்பர்கள் கேட்கலாம், சார் மகரம் ராசிக்கு டைட்டில் வேணால் நீங்கள் எப்படி வேணாலும் போடுங்க, ஆனால் எங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி மாதிரி தான் போயிட்டுருக்கிறது. எங்களுக்குள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது எங்களை பின்தொடர்ந்தே தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பிறந்ததில் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஒரு சிலர் ஏதோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் முன்னேற்றத்திற்கு வந்துக்கிட்டு இருந்தேன், 4 காசு பணம் சம்பாதிச்சு ஒரு நல்ல உச்சத்தில் வந்துகிட்டு இருக்க நேரத்தில் சர்க்கிள்களாகி எல்லாத்தையும் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி எல்லா பொருளாதாரத்தையும் இழந்துட்டு நான் இப்போ இடத்த விட்டு இடம் மாற்றி எங்கேயோ காணாத தேசத்தில் போய் வேலை செஞ்சுட்டு கிடக்கிறேன் ஐயா. அந்த மாதிரியான சூழ்நிலைகளாக நான் இருக்கிறேன். நான் பக்கத்துலேருந்து சில பேர் படாத கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். குடும்பத்தில் பல வாக்கில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு, லோன் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு, இப்படியாக நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த தொழில் செய்தாலும் மகர ராசி நண்பர்களுக்கு அடி மேல் அடி விழுந்துக்கிட்டு இருக்குது சில பேருக்கு. ஆனால் எல்லா பேருக்கும் அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் 100% பேரில் கண்டிப்பாக 10% மகர ராசி நண்பர்கள் உச்சத்தில் தான் இருப்பாங்க. பிறந்ததுலேருந்தே உச்சத்தில் கூட இருக்கலாம் சில பேர். ஆனால் எப்பேற்பட்ட உச்சத்தில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் தசாபுத்திகள் மாறுகின்ற பொழுது ஏதாவது ஒரு நெகட்டிவான பலன் கொடுத்துரும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அமைப்பில் சில கிரக பேச்சுகள் அப்படிங்கிறது நமக்கு மாறுபட்ட வாழ்க்கையை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதன் அடிப்படையில் இந்த பதிவில் இந்த டைட்டிலில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல அற்புதமான சுபபலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, அண்ட் ராகு கேது பயிற்சிகளும் இருக்கின்றது. இப்போ மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் தான் ராகு வருவார். 2ஆம் அதிபதி மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக அமர்வார். தற்போது ராசிக்கு 5இல் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி போவார். கேது பகவான் ராசிக்கு நேர 8ஆம் இடத்துல பயிற்சியாகி அமர்ந்திருப்பார். இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான சுப பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே மகரம் ராசி நண்பர்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான். ஆனால் மகர ராசிக்கு 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். தன செல்வகாரகன் அவரே நமக்கு 12ஆம் அதிபதி விரையாதிபதியாக வந்ததனால்தான் மகர ராசிக்காரங்களோட நண்பர்களை எவ்வளவு பணம் பொருள் சம்பாதித்தாலும் அது விரயமாகி கொண்டே இருக்கும். அது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு செலவுகள் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர அதை சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பிடிப்புத்தன்மைக்கு நம்ம கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் இயற்கையாகவே இருந்து கொண்டு இருக்கும். இதற்கு என்ன காரணம்? தனசெல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் அவர் 12ஆம் அதிபதியாக விரையாதிபதியாக வந்த ஒரே காரணத்தினால்தான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்குது. 2வது, நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி ராசியாதிபதி சனி பகவான் 2ஆம் அதிபதி அவர் தான். அவர் வாக்குஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கொடுக்க வைப்பார். ஆனாலும் அவர் அதே மாதிரி தான், எந்த வழியாக பணம் வந்துச்சோ அந்த வழியாகவே வெளியேற்றி விட்டுருவார். ஒரு படத்தில் வடிவேல் சார் சொன்ன மாதிரி ஏறின பஸ்லேயே இறக்கி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி, அது மாதிரி எந்த இடத்துல சனி ஏற்றி விட்டாரோ அதே இடத்துல கொண்டு இறக்கியும் விட்டு போயிடுறார். இப்படியாக மகர ராசி நண்பர்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இதை வச்சே குடும்பத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் எதுவுமே சிறப்பாக இருந்திருக்காது ஐயா. தொழிலில் அதிகமான முதலீடு பண்ணி நிறைய சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்மொழி பிதுங்கின நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதற்கெல்லாம் காரணங்கள் இயற்கையாகவே இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு அமைஞ்சதனுடைய விதி. ஏதாவது ஒரு கோச்சாரத்தில் கிரக அமைப்புகள் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் வரணுமா வரக்கூடாதா? கட்டாயம் வரணும். அந்த அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசி நண்பர்களுக்கு இப்போதான் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றது சிறப்பா அப்படின்னு கேட்டால் சிறப்பில்லை என்றாலும், நம்ம வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்தால் எப்படி வேணாலும் பேசி பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் நம்மளை கொண்டு போயிடுவார். டிஜிட்டலாக யோசிக்க வைப்பார், டிஜிட்டலாக பேச வைப்பார். அதாவது இல்லாதது இருக்கிற மாதிரியே பேச வைப்பார். இதுதான் ராகுனுடைய வேலை. சித்தரித்து பேசுகிறதெல்லாம் இவர் தான். ஆக அதே மாதிரி தான் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி நாமே எப்படி புத்தி கூர்மையாக அறிவு கூர்மையாக டிஜிட்டலாக பேசணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவர் தான் காரணம். அப்படிங்கிறதுனால இவர் வாக்குஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். பிரச்சனைகளையும் குடும்பத்தில் கட்டாயம் ஏற்படுத்துவார்.
அப்படி ஏற்படுத்தாமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த ராகு பகவானுக்கு வந்து ஒரு சுபகிரகத்தினுடைய தொடர்பு அப்படிங்கிறது வேணும், பார்வை வேணும். அந்த விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5லிருந்து அவர் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி அமர்வார். குரு 6ஆம் இடத்துல இருந்தால் நல்லதா? 5ஆம் இடத்துலேருந்தே நல்லது நடக்கலை, 6ல் போனால் என்னையா நல்லது நடக்க போகுது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் எதிரி கடன் ஸ்தானம் அப்படிங்கிறது, கடினமான உழைப்பு ஸ்தானம். அதில் சுபகிரகம் இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது தான். ஆனால் குரு பகவான் இருக்கிற இடத்துல வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுவார் அப்படிங்கிறது, நன்மை தரமாட்டார். அதற்கு நேர ஆப்போசிட்டில் கண்டிப்பாக இங்கே சனி பகவான் 3ஆம் இடம் உபஜய ஸ்தானத்திலிருந்து இந்த குருவை போல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். அப்போ இங்கே சுபகிரகம் 6ல் இருந்தால் பலன்களை 6ஆம் இடத்தின் வழியாக கடனை குறைக்காது, சீக்கிரமாக கட்ட விடாது, ஆனால் பார்க்கின்ற இடத்துக்கு பலனை கொடுக்கும். அப்போ ராகுவை பார்த்தால் ராகு தான் சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து நம்மளை முன்னேற்றி விடுவாருன்னு அர்த்தம். அப்போ குருவனுடைய பார்வையில் இந்த ராகு பகவான் இருப்பதும் சனி பகவான் குருவனுடைய வீட்டில் இருப்பதும் உபஜயஸ்தானத்தில் இருப்பதும் மிகப்பெரிய நல்லதொரு முன்னேற்றமான காலம் அப்படிங்கிற இந்த காலத்தை நம்ம சொல்லலாம். 8ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் கண்டிப்பாக ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். இந்த ஆயுள் ஸ்தானம் அசையாத சொத்துக்கள் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கின்ற பொழுது அவரும் இந்த இடத்தில் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ மனசை வந்து திடப்படுத்திக்கங்க, தெளிவுபடுத்திக்கங்க, சிந்தனைகளை கரெக்டாக பண்ணுங்கள், எதையுமே திட்டமிட்டு செய்யுங்க, திட்டமிடாமல் எந்த காரியத்தையும் செய்யாதுங்க. அப்படி திட்டமிடாமல் செய்கிற காரியம் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அப்போ மகர ராசி நண்பர்கள் இந்த துறையில் இறங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும், இறங்கணும் அப்படிங்கிறது தான். திட்டம் தீட்டாத எந்த ஒரு காரியமும் சிறப்பாக செயல்படாது. அந்த விதத்தில் நீங்கள் தெளிவான சிந்தனையோட செயல்படுங்க, நம்ம தோக்கவே மாட்டோம். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம என்னென்னா மீண்டும் மறுபடியும் உறவுகளால் நண்பர்களால் யாராலையும் நமக்கு ஏமாற்றப்படக்கூடாது அப்படிங்கிறதும், புதிய முதலீடுகள் போட்டு அதனால் நம்ம வந்து சிரமங்களை படக்கூடாது அப்படிங்கிற அமைப்பிலையும் பல நல்ல விஷயங்களை நம்மளை முன்பின் யோசனை செய்ய வச்சு நம்மளை வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் கிரகங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால மகர ராசி நண்பருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு நல்ல ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் போய் இருக்க போகிறார். குருவனுடைய பார்வை ராகுவின் மீது விழுவதால் ராகு பணப்பொருள் சம்பாத்தியத்தை தேடி கொண்டு வந்து கொடுத்து நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை நிச்சயமாக முன்னேற்றத்தினுடைய அடிப்பில் கொண்டு போய் விடுவார். அதனால் தன செல்வங்களுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள், புரியுதுங்களா? அதே மாதிரி 6ல் இருக்கின்ற குரு பகவான் அவருடைய பார்வை 5ஆம் பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் வருகின்றது, ஜீவனஸ்தானம் வலுப்பெறுகின்றது. ஐயா, அப்போ இதுக்கு முன்னாடி 10 வருஷம் 15 வருஷம் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், எந்த ஒரு தொழிலுமே எனக்கு சிறப்பாக அமையலை, பலவித போராட்டங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருந்தேன், நிறைய நஷ்டங்களை சந்தித்தேன், இதனாலேயே எனக்கு மன நிம்மதி குறைபாடு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஐயா, அடி மேலே அடி, என்ன பண்ணுறேனே தெரியாமல் கண்வெளி பிதுங்கிட்டு செஞ்ச தொழிலை விட்டுட்டு ஓடலாமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கெல்லாம் வந்தேன். கடன்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல, கடன் வாங்கி போட்டு தொழிலை நான் அபிவிருத்தி பண்ணிடலான்னு நினச்சேன். எந்த சூழ்நிலை முடியாமல் போயிடுச்சு. ஐயா, ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா? உண்மையிலே தொழில் விஷயங்களில் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய விஷயம்தான். தொழிலில் வந்து மகர ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் மறுஜென்மம் எடுத்த மாதிரி தான், ஏதோ தப்பி பிழைச்சி மேலே வந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போது அதில் பாதாளத்தில் போயிட்டு இருந்த அந்த தொழில் வாய்ப்புகள் எல்லாம், வேலை வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது மீண்டும் மேலே வந்து மறுபடியும் நம்மளை வந்து ஒரு நல்வழிப்படுத்த போகுது. அப்போ தொழில் மூலமாக ஆதாயத்தை நம்ம பெற போகிறோம், எந்த வேலை செய்தாலும் கனகச்சிதமாக செஞ்சு பணம் பொருள் சம்பாதிக்க போகிறோம். அப்போ ஜீவனம் மகர ராசி நண்பர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை சிறந்து விளங்க போது, அந்த துறையில் நீங்கள் கட்டாயம் பணம் பொருள் சம்பாத்தியத்தை பெறுவீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இந்த மகர ராசிக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது குருவானுடைய பார்வையில் இருக்குது. அப்போது என்னையா நடக்கும்? இந்த 12ஆம் இடத்தின் வழியாக சுப செலவுகள் உங்களுக்கு அதிகமாகும். அதாவது தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது இருக்காமல் தேவைக்கான செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போது குடும்பத்துக்கு தேவையான என்னென்ன தேவைகளெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம், கட்டாயம் வாங்குவீங்க. சுபமங்கல நிகழ்வுகள் நடக்கும், இடம் வாங்குவோம், வீடு கட்டுவோம், நாளொரு சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்ம வந்து சாதிக்க போகிறோம். இடம் விட்டு இடம் பெயர்வு, தூரதேச பயணங்கள், எல்லாத்திலுமே வெற்றி, நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்குமையா? நம்மளால் நான் தூங்கியே பல நாட்களாச்சையா, பல மாதங்களாச்சையா. அப்போ நிம்மதி அப்படிங்கிறது இல்லாதனால தான், பல விதத்திலும் பாதிக்கப்பட்டனால தான் எனக்கு நிம்மதியான தூக்கம் போச்சு அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக ஒரு நல்ல அற்புதமான ஒரு தூக்கத்தையும் நமக்கு தரக்கூடிய அமைப்பில் இந்த குருவானுடைய 7ஆம் பார்வை 12ஆம் இடத்தில் விலகும், சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அவருடைய 9ஆம் பார்வை தான் உங்களுடைய தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுகிறது. அங்கே ராகு இருக்கின்றார். ராகு இங்கே புனிதப்படுகின்றார். அப்போ நம்ம எப்படியெல்லாம் ஆண்டு அனுபவிக்கணும், எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் குடும்பத்தில் நம்ம சிறப்பாக செயல்படணும், இப்படியெல்லாம் குடும்பத்தை நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும், இப்படியெல்லாம் காசு பணத்தை கொண்டு வந்து தேவைகளை பூர்த்தி பண்ணணும்,
இழந்த சந்தோஷங்கள்லாம் எப்படி மீட்கணும், மீண்டும் அதுலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்களெல்லாம் மாறி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்திருக்குது. அதனால் மகர ராசி நண்பர்கள், நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களெல்லாம் நாம் சாதிச்சு வாழணும்னு நினச்சிங்களோ, எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ, வெற்றி பெறணும்னு நினச்சிங்களோ, நல்லா நடக்கணும்னு நினச்சிங்களோ, நீண்ட கால கோரிக்கைகள் என்னவெல்லாம் வச்சுருந்தீங்களோ அந்த கோரிக்கைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் ஐயா. அந்த விதத்தில் கோச்சார கிரகங்களுடைய பயிற்சி காலங்கள் அப்படிங்கிறது மிக அற்புதமான சுப பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. அதே மாதிரி பொதுவாக கும்பத்தில் ராகுபவன் இருந்தால் இங்கே பணம் பொருள் சம்பாதிச்செல்லாம் கொண்டு போய் ஒழிச்சு வைக்கக்கூடிய அமைப்பிலலாம் இருப்பாங்க. ரகசியமான முறையில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் திட்டம் திட்டக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருப்பாங்க. அதனால் தவறான வழியில் ரகசியமான வழியிலெல்லாம் போய் பணம் பொருள் சம்பாதிக்கிற திட்டத்தை ராகு கொடுத்தாலும் இங்கே என்ன பண்ணுவார், குருவினுடைய பார்வையில் இருக்கின்ற பொழுது அதை நேர் வழியில் போய் நல்ல வழியில் போய் நம்ம பணம் பொருள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டி விடுவார் சில மகர ராசி நண்பர்களுக்கு. எல்லா பேரும் தவறான வழியில் போய் பணம் சம்பாதிப்பாங்களா? கிடையாது. சில பேர் இப்போ ஒரு துறையில் இருக்கிறாங்கன்னா அந்த லஞ்ச லாவணிகளில் ஈடுபடாமல் இருக்கிறது, அரசியல் துறைகளில் இருக்காங்கன்னு சொன்னால் அதை மக்கள் சொத்தை சரியான முறையில் பயன்படுத்துறது, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். அப்போ நம்ம தவறான வழின்னு அதை சொல்ல முடியாது. ஆனால் ராகு மட்டும் 2ல் இருந்தார்னா தனித்துவம் சுப பார்வை இல்லாமல் சுபகரங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தார்னா கட்டாயம் இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலையெல்லாம் செய்ய வைப்பார். அதனால் அதுக்கு நமக்கு இப்போ இடம் கிடைக்காது. அந்த குருவனுடைய பார்வை அங்கே குடும்பஸ்தானத்தில் விழுகின்றவர் குடும்பத்தில் குழப்பமே வராது, எல்லாம் சிறப்பு தான். இப்படியான அமைப்பில் தான் இங்கே ராகு செயல்பட வைப்பார், செயல்பட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டுமே நமக்கு முன்னேற்றமான பலனை கொடுத்துருமா என்றாலும் கூட ஒரு சந்தேகம் வந்தாலும் கூட மற்ற மாதாந்திர கிரக பயிற்சிகளும் உண்டு. அப்போது செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் இவங்கள்லாம் எந்தெந்த பாவத்தில் எப்படி அவர் இங்கே இருக்கிறாங்களோ அதன் அடிப்படையிலும் பலன் உண்டு. அதே மாதிரி சுய ஜாதகங்களில் நீங்கள் பிறந்த திதி, நாமம், கரணம், நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு யோகமான தசா புத்திகள் அப்படிங்கிறது கட்டாயம் எல்லா பேருக்கும் போய்கிட்டு இருக்கும். எல்லா பேருக்கும் யோக தசைகள் நடக்கும், சில பேருக்கு அவயவ தசைகள் நடக்கும். அதனால் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக 6ஆம் அதிபதியோட தசை நடக்கிற காலத்தில் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் தான் திடீர் ராஜயோகம்லாம் நமக்கு ஏற்படும். அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த 4 வருடாந்திர கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது இழந்ததை மீட்டெடுத்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுத்து ஒரு மன மகிழ்வான சந்தோஷமான தொழில் வாய்ப்புகளெல்லாம் கொடுத்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் வருமானத்தை ரெட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இப்போது நடக்கப் போகின்றது. அந்த பலனைத்தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். கண்டிப்பாக கடன் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு நிச்சயமாக தொழில்முறை வேலைவாய்ப்பு சிறப்பாக அதுலேருந்து மீண்டும் நீங்கள் வெளியில் வருவீங்க. கோச்சார பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சுப பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. ஜாதகத்தை ஒரு சுய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். அந்த சுய ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.